நம்ம டிசைனில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிகிட்டே வரும்போது டிசைன் டூல்ஸ் இல்லாமல் நம்ம அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் வச்சு தான் ஃபிக்மா வேரியபிள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்க்கும் ஸ்டைல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கு வேரியபிள்ஸை வச்சு எப்படி டிசைன் டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் டிசைன் ஃபீஸை லெவலப் பண்ணணுமா, அப்போ மறக்காமல் ரிசர்ச் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ரீயூசபிள் வேல்யூஸை சேவ் பண்ணிக்கலாம். அந்த ரீயூசபிள் வேல்யூஸை நம்மளால் வேறு டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அசைன் பண்ணிக்க முடியும். லைக் ஸ்ட்ரிங்ஸ், கலர்ஸ், அப்புறம் ஸ்பேசிங்ஸ். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஸ்டைல்ஸும் அதானே, ஸ்டைல்ஸாலே ரீயூசபிள் வேல்யூஸை சேவ் பண்ணிக்கலாமே. ஆக்சுவலி ஸ்டைல்ஸுக்கும் வேரியபிள்ஸ்க்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டோட ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த பட்டன் லேபிளில் இருக்கிற ஒயிட் கலரும் சேர்ந்து தான் சேஞ்ச் ஆகும். அதுவே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது கார்டோட கலர் தான் சேஞ்ச் ஆகணும்னா கார்டோட கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பட்டன் லேபிள் இருக்கிற ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகாது. இது ஏன்னா வேரியபிள்ஸால் இன்னொரு வேரியபிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும், ஆனால் ஸ்டைல்ஸால் முடியாது. ஸ்டைல்ஸால் மல்டிபிள் வேல்யூஸை ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், லைக் கிரேடியன்ஸ், அப்புறம் எஃபெக்ட்ஸ். அதுவே வேரியபிள்ஸால் ஒரே ஒரு ரா வேல்யூவை டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் டிசைன் டோக்கன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் நான் சொல்லித்தர உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இப்போ வேரியபிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு மொபைல் வெப்சைட் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தான் நம்ம எப்படி வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கலர்ஸில் தான் நான் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த கலர்ஸில் நம்ம எப்படி வேரியபிள்ஸ் ஆட் பண்ணலான்னா, ஏதாச்சும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிளாங்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் லோக்கல் வேரியபிள்ஸ்னு வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட்டாகவே இது கலெக்ஷன் ஒன்றுன்னு தான் வரும். இந்த கலெக்ஷனில் தான் நம்ம இங்கே இருக்கிற எல்லா கலர்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த கலெக்ஷன் நம்ம கலர் பேலட்டை நேம் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே கிரியேட் வேரியபிள்ஸ் இங்கே ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே 4 ப்ராப்பர்ட்டிஸ் வரும். கலர், நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வரும். ஃபிக்மா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மளால் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கலர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கலர்னு சொல்லிட்டு ஒன்று வருது பார்த்தீங்களா, இது நீங்கள் Shift+Enterன்னு கொடுத்தா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இருக்க அந்த ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா கலர்ஸையும் நான் ஒன்று ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் 900 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பிறகு இந்த கலருக்கு என்ன நேமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம செகண்ட் ஒன் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டு ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி இதுக்கு என்ன கலரோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலருக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அதை நமக்கு இங்கே கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கலர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணோம். ஸோ ஒரு இது செலக்ட் பண்ணிட்டு டாப்பில் போய் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணி மொத்தமாக செலக்ட் ஆகிடும். அண்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ குரூப் செலெக்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் நீங்கள் கலர் /ப்ளூன்னு போட்டிங்கன்னா கலருன்ற கேட்டகரிக்கில் சப் கேட்டகரியாக ப்ளூன்னு ஒன்று வந்துடும். இதே மாதிரி நம்ம கிரே கலர்ஸ்க்கு பண்ணலாம். ஆல் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் வேரியபிள்னு கொடுங்க. கலர்னு கொடுத்த பிறகு இங்கே இந்த வேல்யூஸில் அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலரோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி Shift+Enter கொடுத்திங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். கலரோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கலரை கிளிக் பண்ணி ஐட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி செகண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கலர்ஸையும் ஆட் பண்ணுவோம். இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இதையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நியூ குரூப் வித் செலெக்ஷன் கொடுங்க. கொடுத்த பிறகு கலர் /கிரேன் கொடுங்க. இப்போ கலருக்கு கீழே கிரேன் இன்னொரு சப் கேட்டகரி சேர்த்துரும். இப்போ நம்ம ஸ்பேசிங்க்கு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் ஆல் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் வேரியபிள் கொடுங்க. அதில் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 0ன்னு கொடுத்துக்கோங்க. அதோட வேல்யூவும் 0வாக இருக்கட்டும். நம்ம சின்ஸ் மொபைலில் டிசைன் பண்ணுறதால நம்ம 4 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி Shift+Enter கொடுங்க, டூப்ளிகேட் ஆகும். நேமில் 1ன்னு வச்சுட்டு வேல்யூவில் நம்ம 4ன்னு கொடுக்கலாம். ஏன்னா 4 பாயிண்ட் கிரிட் சிஸ்டம் எடுக்கிறோம்ல, அதனால் 4ன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஒனுக்கு நீங்கள் 8ன்னு கொடுங்க. தேர்ட் ஒன் 12 கொடுங்க. நெக்ஸ்ட் 16 கொடுங்க. அதுக்கு அடுத்தது 20 கொடுங்க. அதுக்கு அடுத்தது 24 கொடுங்க. இது கொடுத்த உடனே இதையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ குரூப் வித் செலெக்ஷன் கொடுங்க. அந்த குரூப்புக்கு நீங்கள் ஸ்பேசிங்னு பேர் ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே வேரியபிள்ஸில் ஆட் பண்ணிட்டல. இப்போ நம்மளால் இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடியாது. இப்போ நம்ம இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஸ்டைல்ஸுக்கு இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸ்டைல்ஸில் எப்படி நம்ம ஒரு கலரை மாற்றும்போது அந்த கலர் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணியிருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியோட கலரும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் வேரியபிள்ஸ்க்கு இப்போ நடக்கும். ஆனால் இப்போ நம்ம வேரியபிள்ஸ் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க கலெக்ஷனை டோக்கனைஸ் பண்ணணும். அந்த டோக்கனைஸ் பண்ணுறது தான் டிசைன் டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் இன்னொரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணணும். லோக்கல் வேரியபிள்ஸ் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பிறகு கிரியேட் கலெக்ஷன் கொடுங்க. அந்த கலெக்ஷன் பேர் நீங்கள் டோக்கன்னு வச்சுக்கோங்க. கிரியேட் வேரியபிள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த கலரை வந்து நம்ம ஒயிட்னு கொடுக்கலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்னேன்ல, வேரியபிள்ஸால் இன்னொரு வேரியபிள்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த கிளிக் பண்ணி தான் கலர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுதா. லைப்ரரிஸ் போயிட்டு நியூட்ரல் கலர்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கலர் நியூட்ரல் ஒயிட் அப்படின்னு வந்துச்சா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்டனுக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ப்ளூவை வந்து நம்ம இந்த கலெக்ஷனில் ஆட் பண்ணலாம். லைப்ரரிஸ் போங்க, ப்ளூ சப் கேட்டகரியில் நம்ம ப்ளூ 600 செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள்ஸ் இன்னொரு வேரியபிள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுல அது வந்து ஆலாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணல, கிளிக் பண்ணிட்டு லைப்ரரிஸ் போய்ட்டு இப்படி ஆட் பண்ணல, அப்படி நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆலாய்ஸ் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக லைப்ரரிஸ் போய்டும். அங்கே போய் நீங்கள் இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஒரு ஒரிஜினல் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோலாம் வராது, இதை விட அதிகமாக வரும். எக்ஸாம்பிளுக்காக போகிறதுனால உங்களுக்கு இன்னொன்று தெரியும். பட் ஆக்சுவலி நீங்கள் நிறைய டோக்கன்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டி வரும். கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடிச்ச உடனே நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் கலெக்ஷனில் பண்ண மாதிரி குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு கலர்ஸை ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்பேசிங் கலெக்ஷன்ஸை எப்படி டோக்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் வேரியபிளில் நம்பர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பேசிங்ஸை நீங்கள் நேம் பண்ணும்போது சைஸோட டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்எல், லார்ஜ், மீடியம் அந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்பேசிங் எக்ஸ்எக்ஸ்ன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்போவுமே 0 தான். அந்த 0க்கு நம்ம வந்து ஆலாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அலாய்ஸ்ன்னு கொடுங்க. இந்த லைப்ரரியில் இருக்கிற ஸ்பேசிங் கேட்டகரியில் இருக்கிற 0வை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண மாதிரி நம்ம செகண்ட் ஒன் பண்ணுவோம். கிரியேட் வேரியபிள் கிளிக் பண்ணுங்கள், நம்பர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஸ்பேசிங் நேமை வந்து ஸ்பேசிங் எஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு ஆலாஸ் கிரியேட் பண்ணுங்கள். லைப்ரரிஸில் ஸ்பேசிங் சப் கேட்டகரியில் இருக்கிற ஸ்பேசிங் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்பேசிங்ஸும் டோக்கனைஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பேசிங்ஸுமே நீங்கள் டோக்கனைஸ் பண்ண பிறகு இதையும் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப்போட நேம் வந்து நம்ம ஸ்பேசிங்னு சொல்லி ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, வேரியபிள்ஸை டோக்கனைஸும் பண்ணியாச்சு. இப்போது டிசைனில் அதை எப்படி ஆட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த டிசைனுக்கு தான் அந்த வேரியபிள்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரில் வந்து இந்த ஸ்டைல் இந்த 4 டாட் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கலர் பேலட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. கீழே டோக்கன்ஸ்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பட்டன் ப்ரைமரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பட்டனோட லேபிளில் பட்டன், அதே மாதிரி எங்கள் ஸ்டைல் வந்து டோக்கன்ஸ் போய்ட்டு பட்டன் லேபிள் ப்ரைமரி இருக்கா, பட்டன் லேபிள் ப்ரைமரி இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டன் லேபிள் செகண்டரி இருக்கா, அதே மாதிரி எங்கள் ஃபில்லில் ஸ்டைல் போய்ட்டு டோக்கன்ஸ் பட்டன் லேபிள் செகண்டரி. இது வந்து பாடி டெக்ஸ்ட், அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ், அதே மாதிரி டோக்கன்ஸ் போங்க. டோக்கன்ஸ் போன உடனே டெக்ஸ்ட் செகண்டரி இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கல, ஸோ அதனால் எதெல்லாம் ப்ரைமரி டெக்ஸ்ட்டோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபில்லில் ஸ்டைல் கொடுத்துட்டு டோக்கன்ஸில் டெக்ஸ்ட் ப்ரைமரி கொடுங்க. இது வந்து ஹைலைட்டட் டெக்ஸ்ட் டோக்கனுக்கு, இதுக்கு நான் தனியாக ஒரு டோக்கனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் டோக்கன்ஸ் ஹைலைட்டட் டெக்ஸ்ட், ஹைலைட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இந்த ஹைலைட் டெக்ஸ்ட் இருக்குது, இதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் அந்த இது கொடுத்துக்கிறேன், டோக்கன்ஸ் ஹைலைட் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஹெடர் பேனர், இதுக்கு ஸ்டைல்ஸ் டோக்கன்ஸ், அதுக்கப்புறமா ஹெடர் நோட்டிஃபிகேஷன் பார் ப்ரைமரி. இது வந்து இந்த ஃப்ரேம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் இந்த பேஸில் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டைல்ஸ் டோக்கன்ஸில் பேஸ் ஒயிட் இருக்கா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். இது செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைல்ஸ் டோக்கன்ஸில் டெக்ஸ்ட் டர்சரின்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹைலைட்டை ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபில்லில் ஸ்டைல்ஸ் டோக்கன்ஸ் செகண்டரி ஹைலைட், இதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கலர் ஆட் பண்ணிப்போம். இது வந்து பேனர். அதே மாதிரி ஸ்டைல்ஸ் டோக்கன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். தவிர கலர் பேலட்ஸ்லேருந்து ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம செகண்ட் கலெக்ஷன் டோக்கன்ஸில் பண்ணோம்ல, அதுலேருந்து தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இது வந்து பேனர் ப்ரைமரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கலர்ஸ் முடிச்சாச்சு. நம்ம ஸ்பேசிங்ஸ்க்கும் டோக்கன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குல்ல, இது 16 இருக்கா, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஸ்பேசிங் 16 வச்சுக்கோங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது 8 ஸ்பேசிங் மீடியம் 8 கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த லோகோவோட ஆட்டோ லேஅவுட்டில் ஆட் பண்ணணும் ஸ்பேசிங்ஸ். இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அப்ளை வேரியபிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டோக்கன்ஸில் இருக்கிறது தான் நீங்கள் ஆட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், டோக்கன்ஸுக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸ்பேசிங்ஸ் தனியாக ஒரு கலெக்ஷனில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பலாம், அதில் ஆட் பண்ணாதீங்க. அதுலேருந்து ஆட் பண்ணாதீங்க, டோக்கன்ஸ்லேருந்து ஆட் பண்ணுங்கள். டோக்கன்ஸில் 8 எது ஸ்பேசிங் மீடியம், அதுதான் 8. அதே மாதிரி இதுக்கு வந்து 24 அப்ளை வேரியபிளில் சைஸிங் XXL
இப்போ நான் அந்த ப்ராசஸ் ஏன் உங்களுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டைல்ஸும் வேரியபிள்ஸும் ரெண்டுத்தையும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இப்போ இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்ல, இது எதுக்கு, இதுக்கும் ஸ்டைல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஃபுல்லாக நான் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இதில் ஃபுல்லாக நான் ஸ்டைல்ஸில் இருக்கிற கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டைல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்கே வந்து லோக்கல் ஸ்டைல்ஸ்னு இருக்கா, இதில் வந்து நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டு கலர் வேணுமா கலர், எஃபெக்ட்ஸ், கிரிட். ஆனால் இதில் என்னென்னா ஸ்பேசிங்ஸ் மட்டும் ஆட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கலர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கலர் நேம் என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் ஸ்டைல்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டைல் க்ரியேட் ஆகிடும். ஒரு டிசைனுக்கு நம்ம ஸ்டைல் எப்படி ஆட் பண்ணலான்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்லாக அதே ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு இந்த ஸ்கொயராக இருக்கிறதுலாம் வந்து வேரியபிள்ஸ், இந்த சர்க்கிளாக இருக்கிறதுல இதெல்லாம் தான் ஸ்டைல்ஸ். இதில் வந்து நம்ம ஒயிட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பட்டனோட கலர்ஸை மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ் நான் என்ன பண்ணலான்னா, லோக்கல் வேரியபிள்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டோக்கன்ஸ் கலெக்ஷன் இருக்குல்ல, அதில் கலர்ஸில் பட்டன் ப்ரைமரி இருக்கா, அந்த கலரை மட்டும் நான் கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும்னு நினச்சா நான் டார்க்கன் பண்ணிக்க முடியும். இதுவே நான் ஸ்டைல்ஸில் எப்படி பண்ண முடியும், அந்த கலர் என்ன ப்ளூ 600 கொடுத்துருக்கேன், அந்த கலரை நான் மாற்றினா இது லோக்கல் ஸ்டைல்ஸில் போய்ட்டு இந்த 600 நாங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க, அங்கே இருக்கிற எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது சேஞ்ச் ஆகும், அதுக்குமா ஹைலைட் டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுதான் இங்கே வேரியபிள்ஸ்க்கும் ஸ்டைல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். வேரியபிள் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எந்த கலர் எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அந்த நேமிங் இருக்குல்ல, நேமிங் லேபிள்ஸ், அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஒரே கலரை மல்டிபிள் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் இந்த ப்ளூ ப்ரைமரி ப்ளூக்கும் அதே ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், ஹெடர் நோட்டிஃபிகேஷனுக்கும் அதே ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், ஹைலைட் டெக்ஸ்ட்க்கும் நான் அதே ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டைல்ஸில் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ஸ்டைல்ஸுக்கும் வேரியபிள்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டைல்ஸ் இதுக்கு அப்புறம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த ப்ளூ கலரே வேணாம், நான் வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, லோக்கல் ஸ்டைல்ஸில் 600 வந்துட்டு இந்த கலரை வந்துட்டு நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணும்போது எல்லாமே மாறுது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும் ஸ்டைல்ஸில். நம்ம கலர் சூஸ் பண்ணல, பிரெயின் ஸ்டார்மிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு ப்ரைமரி கலர் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த கலரை நம்ம ஸ்டைல்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டைல்ஸில் வந்து நம்மளால் ஸ்பேசிங்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதில் ஸ்பேசிங்ஸும் நம்மளால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வேரியபிள்ஸ்க்கு. திடீர்னு வந்து நீங்கள் இங்கே இருக்கிற எந்த கலருமே எனக்கு வேணாம், நான் டோட்டலாக கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், வேரியபிள்ஸ் போய்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் பண்ணோம்ல கலர் பேலட்னு சொல்லிட்டு, அதில் இங்கே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ண பிறகு இந்த கலர்ஸில் வந்து டோக்கன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படி டோக்கன்ஸில் கொஞ்சம் ட்வீக்கிங் பண்ணணும்னா அதையும் நீங்கள் வந்து டோக்கன்ஸில் போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் செட்டிங் வேரியபிள்ஸ் சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது கார்னர் ரேடியஸ் போய் பாருங்கள், டோக்கன்ஸில் ஸ்பேசிங்ஸ்லாம் வருதா, இந்த ரேடியஸில் எனக்கு இந்த ஸ்பேசிங்ஸ் எதுவுமே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், லோக்கல் வேரியபிள்ஸ் போயிட்டு டோக்கன்ஸில் இருக்கிற ஸ்பேசிங் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இந்த செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கார்னர் ரேடியஸ் இருக்கா, இங்கே எங்கெங்கெல்லாம் இது காமிக்கும் அப்படின்ற லிஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து கார்னர் ரேடியஸை அன்செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் பண்ணுங்கள், கார்னர் ரேடியஸ் அன்செக். இப்போ அன்செக் பண்ணியாச்சா. இப்போ வந்து நீங்கள் போய் கார்னர் ரேடியஸ் செலக்ட் பண்ணி போய் பாருங்கள், அது எதுவுமே இருக்காது, டோக்கன்ஸுக்கு இது எதுவுமே இங்கே வராது. சேம் கலர்ஸ்க்கும் லோக்கல் வேரியபிள்ஸ் போங்க, கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர தேவையில்ல, வெறும் எனக்கு ஃபில்லில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃபெக்ட்ஸ் நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செட்டிங் இருக்குது. இப்போ அது எல்லாமே பெய்டில் வருது, நான் கூட பெய்டு வெர்ஷன் வச்சிருக்கல. இந்த பெய்டு வெர்ஷனில் என்ன பண்ணலான்னா, லைட் மோட் அண்ட் டார்க் மோடு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம லைட் மோடுக்கு வச்சுருந்தா இதை ஆட் பண்ணி டார்க் மோடுக்கு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பெய்டு வெர்ஷனில் தான் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் ஃபிக்மா வேரியபிள்ஸ். ஃப்ரீ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த ஃபைலை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் இதில் எதுலேயுமே வேரியபிள்ஸ் லோக்கல் ஸ்டைல்ஸ் எதுவுமே கொடுக்கல, நீங்களாக இந்த வீடியோவை பார்த்து ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கைஸ், உங்கள் டிசைன் ப்ராஜெக்ட்ஸில் வேரியபிள்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் நான் பேசணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசலாம். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். சியர்ஸ், என்ஜாய்.